ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் டேஸ்டான சீரக சம்பா ரைஸ் வச்சு சிக்கன் போட்டு சூப்பர் டேஸ்டான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் நிறையா சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேன். ஒரு பாத்திரத்தில் போட்டு 3-4 தடவை நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், முதலையே நம்ம கட்டில் எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த எண்ணெயில் இந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கிடணும். 1/4 கிலோ வெங்காயம் நல்லா பொடியாக நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஸ்பைசஸ் எல்லாம் வதங்கினதும் எண்ணெயில் போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் லைட்டு ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் இதையே வதக்கணும். 2 பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லெமன், ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை கழுவிட்டு நீங்கள் பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கை நிறைய புதினா அதையும் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது 4 லவங்கம் போட்டுருக்கேன். முதவே எண்ணெயில் லவங்கம் போட்டால் வெடிக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 4 முந்திரி பருப்பு 4 பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது 2 ஏலக்காயும் கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டோடு கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும். வதங்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதிகமாக வேணும்னா நீங்கள் நெய் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி இலை, அதே மாதிரி ஒரு கைப்பிடி நிறைய புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கடைசியில் போடாமல் நம்ம முதலையே போட்டு வதக்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரும். கொத்தமல்லி புதினா நம்ம சாப்பிடும்போது வாயில் கட்டுக்கடாது, நல்லா வதங்கிடும். இது மாதிரி 1 டைம் பிரியாணி நீங்கள் செஞ்சு பார்த்து எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். கடையிலே போய் பிரியாணி வேணும்னு கேட்க மாட்டாங்க. கடையில் வாங்குகிற பிரியாணி போய் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கணும். ஒரு சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் கறி, ஒரு சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயோட அளவு கம்மி பண்ணிவிட்டு மிளகாய்த்தூளோட அளவை அதிகம் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கும்போது தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, அடுப்பு ஹையில் வைக்க வேண்டாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதில் போட்டுடலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சிக்கன் பீசஸை அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா இதை வதக்கிடுங்க. கடையில் செய்கிற பிரியாணி போலயே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இந்த கறி வேகும்போது, இந்த சிக்கன் வேகும்போது போட்டு நம்ம வேக வச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டியான தயிரை, புளிப்பு இல்லாத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ எலுமிச்சஞ்சாறும் நல்லா ரெடி பண்ணி வச்சிடணும். அரை எலுமிச்சஞ்சாறு பிழிஞ்சு தயிர் எடுத்த கப்லேயே நான் எடுத்து இதை ஊற்றிக்கிட்டேன். அதனால தான் வெள்ளை கலராக இருக்குது. இது எல்லாமே இந்த சிக்கன் பீசஸோடு வேகும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நான் கிளாஸ் மூடி தான் மூடியிருக்கேன். அதில் சின்ன ஹோல் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் அதில் ஒரு கிராம்பு வச்சுட்டா ஸ்டீம் வெளியே வராது. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து முந்திரி, பாதாம், ஏலக்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா இதை அரைச்சிடணும். நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை வேணும்னா கூட நீங்கள் புதினா இலை போட்டுக்கலாம். உப்பு போட்டு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ மூடியை கொஞ்சமாக திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். இதோட அரைச்ச விழுதை சேர்த்துக்கணும். நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றலாம். இல்லை நார்மலாக நம்ம பாக்கெட் பால் காய்ச்சினது இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு டம்ளருக்கு அரிசி நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். இது அளவாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றினோன்னா ஒரு 1/4 டம்ளர் போல் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. சிக்கன் வேகணும், அதனால் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போது அரிசியும் கழுவி ரெடியாக இருக்குது. இந்த அரிசியை போட்டுடணும். இது மாதிரி இந்த ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக அந்த பிரியாணி வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் ஒன் டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பிரியாணி தான் வேணும்னு கேட்பாங்க. அது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சம் ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஓரளவு அரிசி வந்ததும் ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அது மேலே இந்த பிரியாணி குக்கரை எடுத்து மேலே வச்சுக்கணும். இது நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வெந்துருச்சு. நான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். அது இப்போ அது மேலே நான் வச்சுருக்கேன். இப்போ இது 65 பிரியாணி கூட சொல்லிக்கலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி ரெசிபி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.